வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சற்று முன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் ஃபைனல் லிஸ்ட் வரும் தேதி இதுதான் என்ற அப்டேட் தான் வெளியாகி இருக்கிறது. அந்த ஒரு மிக முக்கிய தகவலை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது பெண்கள் பெரும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் பெறுவதை நிறுத்திக் கொண்டது தமிழக அரசு. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அந்த முகாம்கள் அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டது. இந்த முகாம்களில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவித்து இருந்தது. குறிப்பாக மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்து இருந்தது. நவம்பர் வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முகாம்கள் அனைத்தும் நிறைவு பெற்று விட்டன. இதில் மாநிலம் முழுவதும் 28 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் உரிமை தொகை கேட்டு அரசிடம் விண்ணப்பம் செய்துள்ளனர். அதாவது இனி தகுதியான பெண்கள் நினைத்தாலும் நேரடியாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பம் செய்தவர்களில் தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இம்மாத இறுதிக்குள் தகுதியானவர்களுடைய பட்டியலை இறுதி செய்ய அரசு திட்டமிட்டு உள்ளது. டிசம்பர் முதல் வாரத்தில் தேர்வு செய்யப்பட்ட மற்றும் தேர்வு செய்யப்படாத பயனாளிகள் விவரம் விண்ணப்பித்த பெண்களுக்கு தெரிவிக்கப்படும் என தெரிகிறது. அதன் பிறகு டிசம்பர் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கும். இதனை ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். எனவே பெண்களுக்கான முக்கிய செய்தி என்னவென்றால், தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு அரசிடம் இருந்து இம்மாத இறுதியில் மெசேஜ் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. விண்ணப்பிக்காதவர்கள் இனி அரசின் அடுத்த அறிவிப்பு வரை காத்திருக்க வேண்டியதுதான். மிகவும் வறிய நிலையில் இருப்பவர்கள் யாரேனும் இருப்பின் மக்கள் குறைதீர் முகாம்களில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் நேரடியாக மனு அளித்தால் அவர்கள் பரிசீலித்து பரிந்துரை செய்வதன் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்து உள்ளார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்கள் மாதந்தோறும் பயனடைந்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் தகுதியான பெண்கள் லட்சக்கணக்கானோர் விடுபட்டுள்ளதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லும்போது இந்த திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் நேரடியாகவே இது தொடர்பாக முறையிட்டனர். அனைத்து தகுதிகள் இருந்தும் தாங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கடந்த ஜூலை மாதம் முதல் இந்த திட்டத்தில் புதிதாக சேர விரும்பும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்து இருந்தது. இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சிறப்பு கவனமும் அரசு செலுத்தியது. அனைத்து ஆவணங்களுடன் இந்த முகாமுக்கு வரும் பெண்களுக்கு இந்த திட்டத்தில் சேருவதற்கு விண்ணப்பிக்க அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக 28 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். அவர்களில் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது ஊராட்சி வாரியாக பயனாளிகளுடைய பட்டியல் இறுதி செய்யப்படுகிறது. இந்த சூழலில் திமுக கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பெண் பயனாளிகள் விடுபடாமல் இருப்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு உள்ளார். தகுதியான பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தி உள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டு உள்ளார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அனைத்து வகையான அரசின் சேவைகளும் நடைபெற்று வந்தது. 40க்கும் மேற்பட்ட அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வந்தது. உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலேயே இந்த சேவைகள் வழங்கப்பட்டு வந்தது.
முதல்வருடைய உத்தரவின்படி அரசு துறைகளில் இருந்து அலுவலர்கள் நேரடியாக இந்த முகாம்களில் கலந்து கொண்டு மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வந்தனர். தற்போது இந்த முகாம் ஆனது நடைபெற்று முடிந்துவிட்டது. இதில் ஒரு சிலர் சரியாக இந்த சேவைகளை பயன்படுத்தாமல் இப்போது புலம்பிக் கொண்டு இருக்கின்றனர். அவர்களுக்கு ஒரு தீர்வு உள்ளது. அதாவது ரேஷன் கார்டு, மகளிர் உரிமை தொகை முதல் பட்டா வரை விண்ணப்பித்த ஒரே நாளில் தீர்வு இருக்கிறது. அதாவது பொதுமக்கள் அரசின் சேவைகளை பெற மாத கணக்கில் அலைய வேண்டிய காலம் மலையேறிவிட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு துறைகளை மிக எளிமையாக அணுக முடியும். கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று வாரந்தோறும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடக்கும் மக்கள் குறைதீர் முகாம்களில் நேரடியாக கலந்து கொண்டு ஆட்சியரிடமே நீங்கள் நேரடியாக மனு கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் நீண்ட நாட்கள் காலம் தாழ்த்தப்படாமல் உங்கள் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவார். இதனால் சீக்கிரம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அல்லது உங்கள் கோரிக்கைகளுக்கான பதில் உடனடியாக உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கும் குறைதீர் முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் என்னென்ன கோரிக்கைகளுக்கு மனு கொடுக்கலாம் என்ற கேள்வி மக்களிடத்தில் இருக்கலாம். எல்லா கோரிக்கைகளுக்கும் இந்த மக்கள் குறைதீர்வு நாள் முகாமில் மனு கொடுக்கலாம். ரேஷன் கார்டு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பட்டா, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, நலிந்தோர் நலத்திட்ட உதவிகள் பெறவும் மனுக்களை கொடுக்கலாம். தெருவிளக்கு, தண்ணீர் பிரச்சினை தொடர்பாகவும் மனுக்கள் கொடுக்கலாம். தொகுப்பு வீடு, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட சேவைகளுக்கும் மனு கொடுக்கலாம். ஜாதி சான்றிதழ் கிடைப்பதில் பிரச்சினை இருந்தாலும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தொழில் கடன் வேண்டுதல், மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை வேண்டுதல், ஆக்கிரமிப்பு அகற்றுதல், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் நீங்கள் தாராளமாக மனு அளிக்கலாம். இந்த வாரம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்று முடிந்த குறைதீர் முகாம்களில் மக்கள் முதலில் சொல்லப்பட்ட திட்டங்களில் மற்றும் பிற கோரிக்கைகளுக்கும் மனு அளித்திருக்கின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அன்றே உத்தரவிட்டு இருக்கின்றனர். மேலும் இந்த உரிமை தொகை திட்டம் குறித்த மற்றொரு மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதன்படி தூத்துக்குடி எம்எல்ஏ கீதா ஜீவன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தபால் மூலம் மக்களுக்கு நினைவூட்டி 2026 தேர்தலுக்கு இப்போதே வாக்கு சேகரிக்க தொடங்கிவிட்டார். அதாவது தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பி. கீதா ஜீவன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தபால் மூலம் தனது தொகுதி மக்களுக்கு நினைவூட்டி முன்கூட்டிய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளாராம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் திமுக இதுவரை செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களையே பெரிதும் நம்பி உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட முத்திரை திட்டங்கள் கை கொடுக்கும் என திமுக தலைமை எதிர்பார்க்கிறது. மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கீதா ஜீவன் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தொகுதி மக்களுக்கு தபால் மூலம் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளாராம். தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் அனுப்பப்படும் இந்த தபாலில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மக்கள் நல திட்டங்களால் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் குறித்தும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்கள் பெறும் பயன்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளித்து ஸ்டாலின் ஆட்சியை தொடர செய்யுமாறு பெண்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பெண் வாக்காளர்களை குறிவைத்து வீடு வீடாக இந்த தபால் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த தபாலில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத கொள்கையுடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்தியாவுக்கே வழிகாட்டும் மக்கள் நலத்திட்டங்களால் தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் நம்பர் 1 மாநிலமாக முன்னேற்றி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்வில்
ஒளி விளக்கேற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தாங்களும் தங்கள் குடும்பமும் பயன்பெற்று வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதேபோன்று பல்வேறு திட்டங்களால் நாமும் நம் மக்களும் தொடர்ந்து பயன்பெற்றிட மேலும் பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி நம் வாழ்வு மேம்பட வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு தந்து முதல்வர் ஸ்டாலின் பொற்கால ஆட்சியை தொடர செய்யுமாறு தங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தபால் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் நன்மைகளை நினைவுபடுத்தி அதன் மூலம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு திரட்ட அமைச்சர் கீதா ஜீவன் முயற்சி மேற்கொண்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது.